எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இன்னைக்கு வந்து நம்ம Realme 5 Proட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ நீங்க பார்க்கலாம், நமக்கு வந்து இதுதான் Realme 5 Proட பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து நம்மளுக்கு ரிவ்யூ நோட் கிடையாதுங்க, நம்மளுக்கு வந்து ரீட்டெயில் நோட். நம்ம வந்து சொந்த காசு கொடுத்து Realme வெப்சைட்ல இருந்து வாங்கியிருக்கோம். நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB வேரியன்ட் அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் வந்து 14,000 நம்ம வந்து Realme வெப்சைட்ல இருந்து வாங்கியிருக்கோம். ஃபிளிப்கார்ட்டையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதே பிரைஸ் தான், எந்த விதமான ஒரு டிஸ்கவுண்ட்டும் இல்லை அப்படின்னு சொல்லணும். பேக்கிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து டிபிக்கலான ஒரு Realme பேக்கிங் அப்படின்னு நமக்கு வந்து சொல்லலாம். இந்த போனோட என்ன சிறப்பு அம்சம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து Snapdragon 712 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் முதல் முறையாக நமக்கு வந்து 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமராஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பா டெஸ்ட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டோம். பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு பாக்ஸ் இருக்கு. ஹே வெல்கம் டு Realme ஃபேமிலி அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து வரவேற்கிறாங்க. அப்புறம் Realme பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கேஸ் வந்து இருக்கு. அப்புறம் 2 இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் நீங்க வந்து படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். ஒரு டிபிக்கலான இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம கேஸ் வந்து பார்க்கலாம். Realme Xல பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வந்து ஏராளமாக வந்து பாராட்டியிருந்தேன். இந்த தடவை கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக Realmeக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். கேஸ் வந்து எப்பவுமே நல்ல கேஸ் வந்து கொடுக்குறாங்க. உள்ள நம்மளுக்கு வந்து Realme 5 Proவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பாக்ஸ்ல இருந்து Realme 5 Pro வந்து எடுக்கலாம். உண்மையை சொல்றேங்க, எனக்கு வந்து Realme 3 Pro தொட்ட அதே ஃபீலிங் தான் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெருசா வந்து Realme 3 Proக்கும் Realme 5 Proக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொல்லணும். பின்னாடி வந்து எக்ஸ்ட்ராவா அந்த கேமராஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா அவுட்டர் எல்லாமே நமக்கு வந்து Realme 3 Pro மாதிரியே தான் இருக்கு. அந்த ஃபிங்கர்பிரிண்ட் ஸ்கேனராக இருந்தாலும், அந்த Realme பிராண்டிங்காக இருந்தாலும், இல்லை நமக்கு வந்து அந்த பில் குவாலிட்டியாக இருந்தாலும், எல்லாமே நமக்கு வந்து Realme 3 Pro மாதிரியே தான் இருக்கு. ஸோ ஒரு சின்ன அப்கிரேட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பா ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். ஸோ ஃபோன் வந்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பின்னாடி வந்து நமக்கு இன்னும் அந்த பிளாஸ்டிக் பேக் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்மளுக்கு பாக்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா VOC சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இது ரொம்ப நல்ல விஷயம். சூப்பர் ஃபாஸ்டான சார்ஜர். அப்புறம் நமக்கு வந்து USB Type-C வந்து கொடுத்துருக்காங்க. Realme 3 Pro பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ USB இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து USB Type-C வந்து அப்கிரேட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இந்த ஃபோன் மேலே நம்ம வந்து கேஸ் வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி கேஸ் வந்து பக்காவாக ஃபிக்ஸ் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக கேஸ் போட்டு யூஸ் பண்ணுறது நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஃபோன் பின்னாடி நமக்கு வந்து ரொம்ப ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஃபோனுக்கு ஃபர்ஸ்ட் பூட் வந்து கொடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹாப்டிக் ஃபீட்பேக் வந்து கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பூட் ஆகி முடிட்டு அதுக்குள்ள நான் வந்து செட் பண்ணிட்டு வரேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 6.3 inch IPS LCD பேனல் தான் இருக்கு. ஒரு 1080p ஸ்க்ரீன் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு ஃபுல் HD+. அப்புறம் நமக்கு வந்து இதுல இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன்லாம் எதுவுமே இல்லை. நமக்கு வந்து ஒரே சின்ன வாட்டர் டிராப்லெட் நாட்ச் இருக்கு. ஒரு 16 மெகாபிக்சல் கேமரா வந்து இருக்கு. பின்னாடி வந்து நமக்கு 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 48 மெகாபிக்சல் வைட் சென்சார் இருக்கு. அப்புறம் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் சென்சார் இருக்கு. அப்புறம் 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மெகாபிக்சல் மேக்ரோ ஷாட் வந்து இருக்கு. ஒரு ஃபிளாஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. பிளஸ் நமக்கு வந்து Realme பிராண்டிங் வந்து இருக்கு. கீழே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. USB Type-C போட்டிருக்கு. அதில் வந்து நீங்கள் அந்த VOC சார்ஜர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பீக்கர் கிரில் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேலே ஒரே ஒரு செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் மட்டும்தான் இருக்கு. ஸோ மேலே வந்து அதை தவிர நமக்கு வந்து எதுவுமே இல்லை. இதில் வந்து 4GB RAM 64GB இருக்கு. அப்புறம் நமக்கு வந்து 6GB RAM இருக்கு, 8GB RAM இருக்கு. ஸோ உங்களுக்கு எதுவுமே வாங்கிக்கலாம். பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 40-35 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் ஆன் ஆஃப் கீ மட்டும் தான் இருக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வேறு எதுவுமே இல்லை, க்ளீனாக இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நமக்கு வந்து அந்த சிம் இஜெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 நானோ சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஸ்டோரேஜை பொறுத்திருக்கும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபோனை செட் பண்ணியாச்சு. ஸோ ஃபோனை வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Realme 5 Pro. நமக்கு வந்து டிபிக்கலான கலர் OS தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா Realme OSலாம் இதில் வந்து இல்லை. ஏற்கனவே நம்ம வந்து Realme 2 Proல பார்த்த அதே OS தான், Realme 3 Proல பார்த்த அதே OS தான். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Realme 5 Proலையும் இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைன்னா நமக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாமே நம்ம வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ண முடியுது. ஸோ இப்போ வந்து நம்ம அபவுட் ஃபோனுக்கு வந்து போகலாம். என்ன ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அபவுட் ஃபோனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 9 வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா Realme வந்து Realme XT லான்ச் இவெண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லா ஃபோனுக்கும் அந்த ஆண்ட்ராய்டு 10 அப்கிரேட் வந்து கண்டிப்பாக வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கு கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூடி சீக்கிரம் நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு 10 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக Realmeக்கு ஒரு பெரிய அம்சம். ஏன்னா நிறைய மாடல்ஸ் வந்து அவங்க ஆண்ட்ராய்டு 10க்கு வந்து அப்கிரேட் பண்ணுறாங்க. நிறைய அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா மாடலுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த
ஆண்ட்ராய்ட் 10 அப்கிரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இந்த மாதிரி எல்லா கம்பெனி அப்கிரேட் கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டோரேஜ் வந்து பார்க்கலாம். நமக்கு வந்து 64 GB ஸ்டோரேஜ்லாம் நமக்கு வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 51 GB ஸ்டோரேஜ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்காது. ஏன்னா நீங்கள் வந்து மெமரி கார்டு வந்து டெடிகேட்டடாகவே போட்டுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் ஸ்டோரேஜ் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றபடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கலர் ஓஎஸில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்களோ அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து இருக்குது. ஸோ கலர் ஓஎஸை பற்றி தனியாக வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கலர் ஓஎஸை பற்றி போடுறோம். ஸோ நிறைய எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூசி ப்ரௌசர் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம டெய்லி ஹண்ட் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணோம். கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து யூசி ப்ரௌசர் இருக்குது. அதை கூட நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது வந்து பிரச்சனையாக இருக்காது. நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனை பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஸ்னாப்ட்ராகன் 712 வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே விவோ Z1 Pro வந்து பார்த்தோம். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபிங்கர் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி தான் ஃபிங்கர் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேஸ்மெண்ட் எல்லாமே நமக்கு வந்து கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஃபிங்கர் ஸ்கேனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபிங்கர் ஸ்கேனர் வந்து நீங்கள் தைரியமாக வந்து யூஸ் பண்ணலாம். கேமரா பொறுத்தவரைக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து டெலிஃபோட்டோ கேமரா வந்து விட்டாங்க. ஸோ டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு வந்து வீடியோவில் வந்து இது வந்து 4K வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்குது. ஸோ நமக்கு வந்து டெடிகேட்டடான அந்த 48 மெகா பிக்சல் மோடு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நைட் ஸ்கேப் வந்து இருக்குது, பேனோ இருக்குது, எக்ஸ்பர்ட் இருக்குது. அப்புறம் வந்து நம்மளுக்கு டைம் லேப்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா சில ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்திருக்கேன். ஸோ கேமராவில் ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த 48 மெகா பிக்சல் மோட் எடுத்தால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்குது. செல்ஃபி கேமராவும் நமக்கு வந்து கொஞ்சம் இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஆனால் எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து அந்த க்ரீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட் பண்ணும். இந்த ஃபோனில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த க்ரீன்ஸ் எல்லாமே ஓவர் சேச்சுரேட் வந்து பண்ணுது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து பார்க்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் சில இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் ஓவர் சேச்சுரேட்டடாக தெரியும். ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக ஃபோட்டோஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். எந்த ஃபோனோட கம்பேர் பண்ணுமோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக அந்த ஃபோனோட வந்து கம்பேர் பண்ணுறோம். ஸோ உங்கள் கருத்து என்னன்னு இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து கீழே வந்து கண்டிப்பாக கமெண்ட் வந்து பண்ணுங்கள். எங்களை பொறுத்தவரைக்கும் ஃபோட்டோஸ் வந்து நல்லாவே இருக்குது அப்படின்னு வந்து நாங்கள் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோக்கள் தான். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் நம்ம Geekytamizha சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.